பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். யோவான் 8:56 இயேசு இவ்வாறு சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றாரு. இயேசு இந்த அறிவிப்பை யூத மக்களிடம், குறிப்பாக அவரை விசுவாசித்த யூதர்களிடம் கூறினார். அவர்கள் இயேசுவின் அற்புதத்தை நம்பினார்கள். ஆனால் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி போன்ற பாரம்பரியம் மற்றும் மத சலுகைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பூமியின் வம்சங்கள்லாம் உண்மையில் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே தேவன் ஆபிரகாமை ஈசாக்கை பலியிட சொல்லி சோதித்தார். மோரியாவுக்கு போகும் வழியில் தேவைப்பட்டால் தேவன் ஈசாக்கை மருத்துவந்து எழுப்ப முடியும் என்று ஆபிரகாம் நம்பினார். தேவன் அவனை மருத்துவந்து எழுப்ப வல்லவர் என்றும் அவர் கருதினார். ஈசாக்கு கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாக இருக்கிறார். தேவனால் வழங்கப்பட்ட ஒரு செம்மறி ஆட்டு கடாவால் ஈசாக்கின் உயிர் காப்பாற்றப்பட்டது. இது கிறிஸ்துவின் சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதலில் முன்னேறி இயேசுவின் பிறப்புக்கு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாம் வாழ்ந்த போதிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ண வித்தாகிய மெசியா ரட்சிப்பை நிறைவேற்றும் நாளுக்காக ஆவலோடு எதிர்பார்த்தார். விசுவாசத்தால் ஆபிரகாம் வரப்போகும் மீட்பை கண்டு சந்தோஷப்பட்டார். ஆகவே ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பது மட்டுமே ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை வழங்காது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாம் தேவனுடைய வாக்குறுதியை நம்பினது போல மெசியா மீதான விசுவாசத்தின் மூலம் மட்டுமே உண்மையான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இயேசு இங்கு வலியுறுத்துகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தினால் பூமியில் தமது நாட்களையும் மெசியாவாகிய தமது பணியையும் கண்டு களி கூர்ந்தார் என்று இயேசு இங்கு அறிவிக்கிறார். அதே போல கிறிஸ்துவில் தனிப்பட்ட நம்பிக்கை இல்லாமல் நமது பெற்றோர் மற்றும் மூதாதையரின் விசுவாசத்தில் அல்லது சபை பாரம்பரியத்தில் நாம் தங்கியிருந்தால் ரட்சிப்பின் உண்மையான மகிழ்ச்சியை நாம் இழக்க நேரிடும். ஆபிரகாமை போல வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றத்தை இன்று நாம் கண்களால் காண முடியாவிட்டாலும் விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோதனைகள் நம்மை சோதிக்கும் போது தோல்வி இருந்த தேவன் உயிரை கொண்டு வர முடியும் என்ற ஆபிரகாமின் விசுவாசத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும். ஆமென்.